வணக்கம். இது சமூக மீடியாவின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். செங்கடல் மற்றும் ஏடன் வளைகுடாவில் சவுதி எண்ணெய் கப்பல்கள் மீது கவுதிகள் ஏவுகணை தாக்குதல். ஈரான் அரசு அமைப்பில் உச்சக்கட்ட மோதல், உச்ச தலைவருடன் உரையாடுவது மிகவும் கடினம். அதிபர் மசூத் பெசக்கியன் பரபரப்பு. ஈரான் நெருக்கடியால் எகிறிய கச்சா எண்ணெய் விலை $93 பில்லியன் லாபத்தை குவிக்கும் உலகின் முன்னணி எண்ணெய் நிறுவனங்கள். ஜப்பான் ஒரு போர் நாடாக மாறுகின்றது. வடகொரியா கடும் கண்டனம். ரஷ்யா மற்றும் சீனாவுடன் போர் மூலம் பட்சத்தில் புதிய அணுசக்தி வியூகம், பென்டகனின் அதிரடி திட்டம். இலங்கையில் காலூன்றும் சீன மாபியா, தேசிய பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தல் என அதிகாரிகள் எச்சரிக்கை. ஈரானின் ஆதரவை பெற்ற ஏமனின் கவுதி கிளர்ச்சியாளர்கள் சவுதி அரேபியாவின் செங்கடல் துறைமுக நகரமான ஜான்பு கடற்கரைக்கு அப்பால் ஒரு சவுதி எண்ணெய் கப்பல் மீது ஏடன் வளைகுடாவில் பயணித்த மற்றும் ஒரு சவுதி கப்பல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த தாக்குதல்கள் குறித்து தகவல் தெரிவித்த கவுதிகளின் ராணுவ செய்தி தொடர்பாளர் ஜக்ஜா சரி இச்சம்பவம் எந்த நாளில் எந்த நேரத்தில் நடைபெற்றன என்ற விவரங்களை வெளிப்படுத்தவில்லை. அதேவேளையில் கவுதிகள் கூறியுள்ள இந்த 2 தாக்குதல் சம்பவங்கள் குறித்து சவுதி அரேபிய அரசு இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தலையும் வெளியிடவில்லை. ஏமன் மீது சவுதி அரேபியா முற்றுகை போராட்டம் நடத்தி வருவதாக குற்றம் சாட்டப்பட்ட கவுதி அமைப்பு அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் கடந்த மாதம் முதல் செங்கடலில் சவுதி அரேபியாவிற்கு எதிராக தாங்கள் கடற்படை முற்றுகை விதித்துள்ளதாக கூறியுள்ளது. இருப்பினும் ஏமன் மீதான முற்றுகை குற்றச்சாட்டுக்களை சவுதி தலைநகர் ரியாத் நிர்வாகம் திட்டவட்டமாக மறுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஈரானின் உச்ச தலைவர் முஸ்தபா கமேனியுடனான உரையாடல்கள் தற்போது மிகவும் கடினமாக உருவெடுத்துள்ளதாக அந்த நாட்டு அதிபர் மசூத் பெசக்கியன் நேற்று அன்று அரசு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான பேட்டியில் பகிரங்கமாக தெரிவித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தொடுத்து ஆரம்பகட்ட தாக்குதல்களில் முன்னாள் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதை தொடர்ந்து அவரது மகன் முஸ்தபா கமேனி புதிய உச்ச தலைவராக பொறுப்பேற்றார். எனினும் பொறுப்பேற்றது முதல் அவர் இதுவரை எந்த ஒரு பொது நிகழ்ச்சியிலும் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக அதிபர் பெசக்கியன் மீண்டும் தனது ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பித்தால் அதை உடனடியாக ஏற்றுக்கொள்வேன் என உச்ச தலைவர் கடிதம் மூலம் எச்சரித்ததாக ஈரானின் தப்னாக் ஊடகத்தளம் திங்கட்கிழமை செய்தி வெளியிட்டது. உச்ச தலைவரின் உறவினர் ஒருவர் மூலம் இத்தகவல் கசிந்த நிலையில் அதிபரின் தற்போதைய பேட்டி அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கருத்துக்களை தெரிவிப்பதற்கு முன்னதாக கமாஸின் அரசியல் பிரிவு தலைவர் கலீல் அல் ஹையாவுடன் அதிபர் பெசக்கியன் தொலைபேசியில் உரையாடினார். இஸ்ரேலுடனான மறைமுக பேச்சுவார்த்தையில் பாலஸ்தீன தலைவர்கள் எடுக்கும் அனைத்து முடிவுகளும் முயற்சிகளும் தெஹ்ரான் முழு ஆதரவு அளிக்கும் என அதிபர் உறுதி அளித்துள்ளதாக ஈரானிய அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அதேவேளையில் உச்ச தலைவர் முஸ்தபா கமேனியின் ஒளிப்பதிவுகளை வெளியிட இஸ்லாமிய ஆட்சி நிர்வாகம் தொடர்ந்து மறுத்து வருகின்றது. ஒளி தடயங்கள், மின்சார கட்டமைப்பு குறுக்கீடுகள், குரல் அழுத்த முறைகள் மற்றும் உபகரண இரைச்சல்கள் மூலம் எதிரிகள் அவரது இருப்பிடத்தை கண்டறிந்துவிடும் அபாயம் இருப்பதே இதற்கு காரணம் என தெஹ்ரான் மாநகராட்சியுடன் தொடர்புடைய அல் மக்ஷ்கரை நாளிதழ் விவரித்துள்ளது. இதனிடையே புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டுள்ள கடமைகளை அமெரிக்கா முழுமையாக நிறைவேற்றினால் ஹார்முஸ் ஜலசந்தி மீண்டும் திறக்கப்படும் என ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் காசிம் கரிபாபாடி தெரிவித்துள்ளார். அமெரிக்கா தொடர்ந்து வாக்குறுதிகளை மீறி வருவதாக குறிப்பிட்ட அவர் சமீப நாட்களாக அமெரிக்காவுடன் எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளார். ஈரான் நாட்டின் தற்போதைய நெருக்கடி நிலை சர்வதேச எரிசக்தி சந்தையை முற்றிலுமாக மறுவடிவமைத்துள்ளது. உலகின் மிக முக்கியமான கடல் வணிக பாதையான ஹார்முஸ் ஜலசந்தியில் ஏற்பட்ட போக்குவரத்து இடையூறுகள் காரணமாக சர்வதேச சந்தையில் ஒரு பேரல் கச்சா எண்ணெயின் விலை $126 தாண்டி விண்ணை முட்டும் அளவிற்கு உயர்ந்துள்ளது. எண்ணெய் விலை உயர்ந்ததை தொடர்ந்து உலகின் முன்னணி எரிசக்தி நிறுவனங்கள் வரலாற்று சாதனை அளவிலான லாபத்தை பதிவு செய்துள்ளன. சவுதி அரம்கோ, எக்ஸான் மொபில், செவ்ரான் நிறுவனம், பிபி, டோட்டல் எனர்ஜி உள்ளிட்ட சர்வதேச எரிசக்தி நிறுவனங்கள் ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான காலாண்டில் மட்டும் ஒருங்கிணைந்து சுமார் $93 பில்லியன் லாபமாக ஈட்டியுள்ளன. ஒருபுறம் எண்ணெய் பெருநிறுவனங்கள் பிரம்மாண்ட லாபத்தை குவித்து வரும் நிலையில், மறுபுறம் உலகெங்கிலும் உள்ள சாமானிய நுகர்வோர் பெட்ரோல், டீசல் மற்றும் எரிசக்தி கட்டண உயர்வுகளால் கடுமையான பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வருகின்றனர். போர் மற்றும் நெருக்கடி சூழலை பயன்படுத்தி ஈடுபடும் எதிர்பாராத பெரும் பெருவாய் சர்வதேச அரசியல் அரங்கில் கடும் விமர்சனங்களை எழுப்பியுள்ளது. இத்தகைய கூடுதல் லாபங்கள் மீது கூடுதல் வரிகள் உடனடியாக விதிக்க வேண்டும். அந்த நிதியை கொண்டு தூய்மையான எரிசக்தி திட்டங்களில் அதிக முதலீடு செய்ய வேண்டும் என்று பல்வேறு தலைவர்களும் பொருளாதார வல்லுநர்களும் தீவிர கோரிக்கை விடுத்துள்ளனர்.
பசிபிக் பிராந்தியத்தில் டோக்கியோ தனது பாதுகாப்பு மற்றும் ராணுவ திறமைகளை தொடர்ந்து விரிவுபடுத்தி வருவதால் ஜப்பான் ஒரு போர் நாடாக மாறி வருவதாக வடகொரியா குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் இதன் காரணமாக தங்களது தலைமை கூடுதல் ராணுவ திட்டங்களை வகுக்க நேரிடும் என்று பியாங்ஜாங் எச்சரித்துள்ளது. வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன்னின் சகோதரியும் அந்த நாட்டின் முக்கிய தலைவருமான கிம் ஜோ ஜாங் கொரிய மத்திய செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பின்வருமாறு தெரிவித்துள்ளார். இரண்டாம் உலகப் போரின் போர்க்குற்ற நாடான ஜப்பான் மீண்டும் ஒரு போர் நாடாக தன்னை மாற்றிக்கொள்ளும் நடவடிக்கைகளை வேகப்படுத்தி வருகின்றது. ஜப்பான் தனது வெளித்தீவுகளில் படைகளை நிறுத்துவதுடன் முன்கூட்டிய தாக்குதல் நடத்தும் திறனை பெறுவதை நோக்கமாக கொண்டு செயல்படுகிறது. சமீபத்தில் ஜப்பான் நடத்திய டொமாஹக் நீண்ட தூர குரூஸ் ஏவுகணை சோதனை மற்றும் பிலிப்பைன்ஸில் அமெரிக்கா நடத்திய ராணுவ பயிற்சியில் ஜப்பான் பங்கேற்றது ஆகியவற்றை வாஷிங்டனின் ஆபத்தான நகர்வுகளுக்கு சான்றாக அவர் சுட்டிக்காட்டினார். ஜப்பானின் இந்த அச்சுறுத்தலான ராணுவ வளர்ச்சிக்கு நாங்கள் ஒருபோதும் செயலற்று பார்வையாளர்களாக இருக்க மாட்டோம் என்றும் கிம் ஜோங் ஜாங் எச்சரித்துள்ளார். சீனா அல்லது ரஷ்யாவுடனான பிராந்திய மரபு வழி போர்கள் அணு ஆயுத போராக தீவிரம் அடைவதை தடுக்கும் நோக்கில் அமெரிக்க பாதுகாப்புத்துறை பென்டகன் புதிய அணு ஆயுத மூலோபாயம் ஒன்று வகுத்து வருகின்றது. அமெரிக்க கொள்கைக்கான பாதுகாப்பு துணை செயலாளர் எல்பிரிட்ஜ் கோல்பி தலைமையின் கீழ் இந்த புதிய திட்டம் தயாரிக்கப்பட்டு வருகின்றது. எதிரிகளின் படைகளை அளிக்க நீண்ட தூர மூலோபாய அணு ஆயுதங்களை மட்டுமே நம்பியிருக்கும் தற்போதைய அணுகுமுறையிலிருந்து மாறி குறுகிய தூர தந்திரோபாய அணு ஆயுதங்கள் பங்கை விரிவுபடுத்த கோல்பி துரைக்கின்றார். நெருக்கடி காலங்களில் அமெரிக்க அதிபருக்கு வழங்கப்படும் பதிலடி அணு ஆயுத தெரிவுகள் திருத்தம் அமைக்கப்படும். மோதலின் போது எதிரி நாடுகளுக்கு எந்த சாதகமும் கிடைக்காமல் செய்வதே இதன் முதன்மை நோக்கமாகும். அமெரிக்காவின் இந்த அணுகுமுறை சில பாதுகாப்பு நிபுணர்களுக்கிடையே கலக்கத்தையும் ஏற்படுத்தி உள்ளது. பெரிய அளவிலான அணு ஆயுத அச்சுறுத்தலை நம்பகத்தன்மையற்றதாக மாற்றுவது நாட்டின் ஒட்டுமொத்த தடுப்பு ஆற்றலை பலவீனப்படுத்தக்கூடும் என்றும் முழுமையான அணு ஆயுத மோதலுக்கு அமெரிக்க படைகளை தயாரற்ற நிலைக்கு தள்ளக்கூடும் என்றும் அவர்கள் எச்சரிக்கின்றனர். மேலும் அணுசக்தி தடுப்பு அமைப்பை மீண்டும் வலிமையாக்க வேண்டும் என்று அதிபர் டிரம்பின் கொள்கையுடன் இந்த திட்டம் முரண்படுவதாகவும் சுட்டிக்காட்டப்படுகின்றது. பிப்ரவரி 2026 வாஷிங்டன் மற்றும் மாஸ்கோ இடையிலான கடைசி மூலோபாய ஆயுத கட்டுப்பாடு ஒப்பந்தம் காலாவதியான நிலையில் பென்டகனின் இந்த மதிப்பீடு அவசியமான ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. இதனிடையே அமெரிக்காவின் ராணுவ மாற்றங்களால் கவலை அடைந்துள்ள போலந்து மற்றும் பால்டிக் நாடுகள் உள்ளிட்ட நேட்டோ அமைப்பின் கிழக்கு எல்லை நாடுகள் அமெரிக்க அணு ஆயுதங்களை தங்கள் நிலப்பரப்பில் நிலைநிறுத்த ஆர்வம் காட்டி வருகின்றன. பிரான்சின் அணு ஆயுத பாதுகாப்பு அமைப்பில் நார்வே இணைந்தது போல பிற ஐரோப்பிய நாடுகளும் சுய பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஆராய்ந்து வருகின்றன. உலகளாவிய சீனாவின் பின்னணி கொண்டு ஒருங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்கள் இலங்கையின் புதிய மையமாக மாற்ற முயற்சிப்பது அந்த நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ளதாக மூத்த காவல்துறை அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். கொழும்பு துறைமுக நகரத்தை நுழைவாயிலாக பயன்படுத்தி இணையவழி குற்றங்கள், கடத்தல் மற்றும் கடத்தல் வணிகத்தில் இக்குழுக்கள் ஈடுபட்டு வருவது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. ஜூலை 23 அன்று ரத்தினபுரி மாவட்டம் எகலியகுடு பகுதியில் காவோ பான் என்ற சீன நாட்டவர் மர்மமான முறையில் இறந்து கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. காவல்துறையினரின் தீவிர விசாரணையின் பின்வரும் தகவல்கள் வெளியாகின. காவோபான் ஒரு சர்வதேச சீன இணைய குற்ற கும்பலின் அங்கமாக செயல் வந்தவர். இணையவழி குற்றங்கள் மூலம் கிடைத்த பல மில்லியன் டாலர் லாபத்தை சீன மாபியா பகிர்ந்து கொள்ள மறுத்ததால் கம்போடியாவிலிருந்து தப்பி இலங்கைக்கு வந்துள்ளார். ஜூலை 22 அன்று கொழும்பு துறைமுக நகரில் வைத்து கடத்தப்பட்ட அவர் தனது கம்போடிய வங்கி கணக்கில் உள்ள பணத்தை மாபியா கும்பலிடம் கொடுக்க மறுத்ததால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டார். இக்கொலை வழக்கில் தொடர்புடைய சந்தேக நபர்கள் ஏர் இந்தியா விமானம் மூலம் சிங்கப்பூருக்கு தப்பி செல்ல முயன்ற போது கொழும்பு விமான நிலையத்தின் முக அங்கீகார அமைப்பின் உதவியுடன் கைது செய்யப்பட்டனர். சீன இணையவழி குற்றவாளிகள் கொழும்பு துறைமுக நகரத்தின் சிறப்பு பொருளாதார மண்டலத்தை தங்களது நடவடிக்கைகளுக்கு தவறாக பயன்படுத்தி வருகின்றனர் என காவல்துறை தெரிவித்துள்ளது. குற்றவாளிகள் முதலில் துறைமுக நகரத்திற்குள் போலியான நிறுவனங்களை பதிவு செய்கின்றார்கள். நிறுவன இயக்குநர்கள் அல்லது நிபுணர்கள் என்ற போர்வையில் தங்களுக்கு தேவையான விசாக்களை பெறுகின்றனர். பின்னர் நாட்டின் பிற பகுதிகளில் வணிகம் செய்ய அனுமதி கோரி குறைந்த அளவிலான ஒழுங்குமுறை மேற்பார்வையை பயன்படுத்தி வாடகை வீடுகள் மற்றும் ஹோட்டல்களில் இணைய குற்ற மையங்கள் நிறுவப்படுகின்றன. சமீபத்திய மாதங்களில் இலங்கை காவல்துறை நடத்திய இணைய குற்றங்களில் ஈடுபட்ட சீனா, கம்போடியா, மியான்மர் மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகளை சேர்ந்த சுமார் 1000 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் சீன சிகரெட்டுகள் மற்றும் கைபேசிகள் உள்ளிட்ட பொருட்கள் பெருமளவில் சட்டவிரோதமாக கடத்தப்படுவதால் இலங்கைக்கு பெரிய அளவில் பொருளாதார இழப்பு ஏற்பட்டுள்ளது. 2023
2025ஆம் ஆண்டு மட்டும் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் இத்தகைய ஆன்லைன் மோசடி கும்பல்களால் 88 பில்லியன் அமெரிக்க டாலர் இழப்பு ஏற்பட்ட நிலையில் இலங்கையில் தடம் பதிக்கும் இந்த மாபியா கும்பலுக்கு எதிராக தீர்க்கமான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலுத்து வருகின்றன. இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.